டூம்ஸ்டே ட்ரெய்லர் எல்லாரும் ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க. அண்ட் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படமே வந்து என்கேமோட டைரக்ட் சீக்வல் மாதிரி இருக்க போகுது. ஸோ இதுக்காகவே செப்டம்பர்ல அவெஞ்சர்ஸ் என்கேம் பார்த்தீங்கன்னா ரீலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் அந்த ரீலீஸ்க்கான டைட்டிலும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க, அவெஞ்சர்ஸ் என்கேம் என்கோர் அப்படின்னு. ரூசோ பிரதர்ஸே இந்த டூம்ஸ்டேவை டைரக்ட் பண்ணிருக்கிறதால இந்த என்கேம் ரீலீஸில் சம் அடிஷனல் ஃபுட்டேஜும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்களாமா. ஆல்ரெடி என்கேமோட ரன் டைமே பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். இதுல பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ்க்கான அடிஷனல் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. ஷூட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனும் பார்த்தீங்கன்னா அதுல வந்து இருக்க போகுது. அது வந்து டைரக்டா டூம்ஸ்டே படத்தோட கனெக்ட் ஆக போகுது. சோ எண்ட் கேமுக்கும் டூம்ஸ்டேக்கும் டைரக்ட் கனெக்ஷன் அண்ட் அயன்மேன் டெத்துக்கு அப்புறம் அந்த டூம் கேரக்டரோட குட்டி ஆரிஜின் மேபி பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா காட்டுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அண்ட் அடிஷனல் ஃபுட்டேஜ்ல வந்து ஸ்டீவ் ரோஜர்ஸ் எப்படி அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன் பண்ணார் அப்படிங்கிற ஃபுட்டேஜ் இருக்க போறதா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் என்கோர் மோஸ்ட்லி தமிழ் டப்பிங்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அந்த செலக்டிவ் தியேட்டர்ஸ்ல மட்டும் தான் வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா ஷோஸ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. சோ எண்ட் கேம் பார்த்த அந்த ஒரு வைப்ல அப்படியே பார்த்துட்டு டூம்ஸ்டே படத்துக்கான வைபை வந்து நம்ம செட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா கொண்டு வராங்க. சோ என்னென்ன இருக்கு அதுல அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க எண்ட் கேம் என்கோர் வந்து தியேட்டர்ல வந்துச்சு அப்படின்னா பாப்பீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.